ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஆஸ்ட்ரேலாஸ். இப்போ நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் ரைடு தாங்க போகிறோம். நம்ம அது எங்கே போகிறோம், எங்கே தங்குறோம், எல்லாமே வந்து இந்த வீடியோலேயே இருக்குது. நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் கூட சேர்ந்து நீங்களும் வீடியோக்குள்ளே ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா சோலோ ரைடு கிடையாது, குரூப் ரைடு. டீம் வந்து முன்னாடி போயிட்டாங்க. நம்ம யார் கூட ட்ராவல் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்கேஜ் ஸ்குவாடோட தாங்க நம்ம ட்ராவல் பண்ணுறோம். மொபைல் ஃபால்ட்டுனால நான் சர்வீஸ் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. நம்ம போயிட்டு டீமோட ரீச் ஆகிடலாம். ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சன்செட் டைம் தாங்க நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சோலோவாக ட்ராவல் பண்ணும்போது நம்ம சேஃப்டியாக ட்ராவல் பண்ணுவோங்க எப்போதும். ஸோ நான் சேஃப்டியாக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம போயிட்டு டீமோட ஜாயிண்ட் ஆகிடலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா நைட்டோட வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வந்து மழை, அதனால் வீடியோ அவ்வளோவா நம்ம எடுக்கலை. அதனால தான் இப்போ மார்னிங்கில் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் நம்ம தங்கியிருக்க ரெசார்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகும். நம்ம வந்த வழி இது தாங்க, இதில் தான் வரணும். ரெசார்ட்டுக்கு போகிற வழி. இதுதாங்க நம்ம இப்போ தங்கியிருக்க ரெசார்ட். சொல்லுங்கள். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளா தாங்க வந்திருக்கோம். கேரளா வந்து பாலக்காட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேருந்து இப்போ வந்து மார்னிங் ஒரு ரைடு வந்து கிளம்பியிருக்கோம். இது வந்து ஒரு ஹிடன் பிளேஸுங்க இது கண்டிப்பாக.
அது எப்படி இருக்குன்னு எங்களுக்கும் தெரியல. அங்கே போயிட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோங்க. அப்படியே போகிற வழி எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போகிறேன். யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு டேமுங்க. இது வந்து புத்தூண்டி டேமோ சம்திங் ஏதோ ஒன்று வரும். நான் நேம் தெரிஞ்சுன்னா நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் போடுறேன். நம்ம இங்கேருந்து நம்ம ரைட் அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க ஹில்ஸ் ஏறுறதுக்கு. உண்மையாக சொல்ல போனால் கேரளாவில் கிளைமேட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த அளவு இருக்குன்னு எதிர்பார்க்கலங்க யாருமே. இங்கே பாருங்கள் மக்களே, ஒரு குட்டி ஃபால்ஸு ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு க்ரீனிஷாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாக தான் இருக்குது. கிளைமேட் வந்து செம்ம சில்லாக இருக்குது. மழையும் பேஞ்சிட்ருக்குங்க. உண்மையாக சொல்ல போனால் கேரளா வந்து ரொம்ப சூப்பரான பிளேஸ்னு கூட சொல்லலாம். மேலே என்ன இருக்குன்னா ஒரு டாப் வியூ ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து பார்த்தா நம்ம பாலக்காட்டில் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தது ரெசார்ட் எல்லாமே தெரியும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மேலே போய் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம் குட்டி. இப்போ பார்த்திங்கன்னா பெரிய ஃபால்ஸுங்க. அது செம்மையாக இருக்குங்க. நான் நிப்பாட்டி எடுக்க முடியாது, ஏன்னா குரூப் ரைட்னால நம்ம போயிட்டே தாங்க இருக்கணும். மேலே வியூ பாயிண்ட் மட்டும் கிடையாதுங்க, மேலே வந்து டீ எஸ்டேட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மேலே போயிட்டு. மேலே பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் வியூ பாயிண்ட்டு. இதை தவிர்த்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குங்க. அது என்னென்னா ஆரஞ்சு ஃபார்ம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்த சீசன் எங்கே பார்த்தீங்களா ஃபால்ஸு சூப்பராக இருக்குங்க. ஏன் நம்ம வந்த சீசன் அது கிடையாதுங்க. அது பார்த்திங்கன்னா மே மாதம் நினைக்கிறேன், சரியாக தெரில. சப்போஸ் நீங்கள் வரும்போது இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்கள். ஆனால் இந்த மாதிரி பிளேஸுக்கெல்லாம் நம்ம கார்லலாம் வந்தால் சுத்தமாக நம்ம அந்த ஃபீலை என்ஜாய் பண்ண முடியாதுங்க. பைக்கில் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த ஃபீலை என்ஜாய் பண்ண முடியும். அடுத்த ஃபால்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன் மக்களே. வாவ், இதுதான் பெரிய ஃபால்ஸ் நினைக்கிறேன் மக்களே. இது ஃபஸ்ட்டு வந்ததை விட இதுதான் ரொம்ப பெருசு. செம்மையாக இருக்குது மக்களே. குரூப் ரைட் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மக்கள். ஒன்றா வீட்டில் அழகாக மெயின்டைன் பண்ணி போகிறாங்க. அதான் மக்கள் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தாங்க கண்டிப்பாக பைக் எடுத்துதாங்க வரணும். நம்ம அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மழை, அந்த வெதர் கண்டிஷனு, கிளைமேட் எல்லாமே நம்மளுக்கு சேர்த்து நம்மளுக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக அது கிடைக்கும் போது நம்ம லைஃப்பில் கிடைச்ச பெஸ்ட்டு மூமெண்ட்டாக ஃபீல் பண்ண வைப்போம். நம்ம ஒரு ரைடர்ஸ்க்கும் நம்ம அப்படி தாங்க செய்யணும் மாதிரி இடத்துக்கு வரும்போது. என்னோடய சஜஷன் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு நீங்கள் வரும்போது அந்த ஜூன் ஜூலை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரெய்னி சீசனாக இருக்கும். என்ஜாய் பண்ணால் கஷ்டம். பட் இந்த பிளேஸை உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. ஏன் இது முன்னாடியே சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதுக்கப்புறம் கேமரா எடுக்க முடியுமான்னு தெரியல. வியூ பாயிண்ட் வந்துட்டோங்க நம்ம. இது என்னென்னு வியூ பாயிண்ட்டு தெரில. நம்ம
நிப்பாட்டினாங்கன்னா நம்ம இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நெல்லியாம்பதி மவுண்ட் டாப்பில் தாங்க இருக்கோம். கிளைமேட் அப்படியே பாருங்கள். கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குங்க. அப்படியே நீங்களே பாருங்கள். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல்லியாம்பதி மவுண்ட் டாப்பில் தாங்க இருக்குது. கேரளா பார்டர் இது. கிளைமேட் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். கிளைமேட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. நெல்லியாம்பதி ஹில் ஸ்டாப்புங்க இது. நம்ம கூட வந்த கோ ரைடர்ஸ் பைக்ஸ் எல்லாமே இங்கே தான். மறுபடியும் ஒரு வாட்டி உங்களுக்கு கிட்ட நின்று எடுத்து போடுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லியாம்பட்டியில் டாப் வியூ இது தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நடுவில் வர்றது இதுதாங்க மெயினான டாப் வியூ. அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இதாங்க அது போகிற வழி. இதுவே தெரியும் பாருங்க, நான் இப்போ காட்டுறேன், அதிலே தெரியும் பாருங்க. அதுதாங்க இந்த வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு அப்படியே நம்ம கீழே இறங்குறதாங்க. வியூ பாயிண்ட் வந்து கிட்ட நெருங்கியாச்சுங்க. ஆனால் ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு, அதனால் ஒன்றுமே தெரியல. மழை வேறு செம மழைங்க இருக்குங்க. கேரளாவில் சரியான மழை. அதனாலே நிறைய விளாக் வந்து எடுக்க முடியல, கேமரா வெளியே எடுக்காதனால. மிஸ்ட்டு பயங்கரமாக ஃபுல்லாக மறைச்சிருக்கு, அதனால் ஒன்றுமே தெரியல. ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. ஒரு பக்கம் மிஸ்ட்டு, ஒரு பக்கம் மழை. கிளைமேட்டே இங்கே கேரளா வேறு லெவலில் இருக்குது. ஒன்றுமே தெரியலங்க.